குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இப்ப இது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக ஆட்சியில் நடந்திருந்தா குண்டாஸ் போட்டிருப்பாங்க. இந்நேரம் விவசாயிகள் மேலேயே குண்டாஸ் போட்டது திமுக அரசாங்கம். பத்திரிகையாளர்கள் மேல குண்டாஸ், ஒரு குண்டாஸ்க்கு ரிலீஃப் வந்தா அடுத்த குண்டாஸ் மேல குண்டாஸ். இல்லை, இது தாவேக்கா கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதே தவறான வார்த்தைன்னு பார்க்குறேன். நீங்கள் மேடை ஏறி முதலமைச்சர்னுடைய எலும்பை உடைச்சிருவோம்னா அதை நீங்கள் டெய்லி பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கு டெய்லி கைது பண்ணணும். இது இன்னைக்கு நீங்கள் இந்த கைது செய்யலைன்னா நாளைக்கு அத்தனை பேரும் ஏறி நாங்கள் முதலமைச்சர்னுடைய எலும்பை உடைப்பாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கிறது திமுகவுக்கு பிடிக்கலையா? அப்போ யாராவது மேடம் இன்னைக்கு வரைக்கும் யாராவது எந்திரிச்சு இது வரைக்கும் நம்ம தமிழக அரசியல் இதுதான் பண்றாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க மார்ச்சுவரியில கொண்டு போய் அடைச்சு வைக்க பாக்குறாங்க. கன் பாயிண்ட்ல என்ன அரசு இந்த அளவுக்கு அவரு வெளியில கத்தி ஒரு குரல் எழுப்பி ஒரு சப்போர்ட் இது பண்றாரு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு அராஜகம், ஒரு அத்துமீறல் அந்த கைதுல இருக்கு. சினிமால எல்லாம் பாத்திருப்பீங்களா, அந்த கன் பாயிண்ட்ல மிரட்டினாங்கன்னு. இப்ப இவர் இப்ப தாவேக்கா கிட்ட போட்டுன்னு போட்டாங்களா அவர்? இந்த ஈடிக்கு இதே தான் செந்தில் பாலாஜி மேலே ரொம்ப நசுக்கி பாரதிய ஜனதாவுக்கு கூப்பிட பார்த்தாங்க, முடியலன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டார், நின் தியாகம் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவனோட முதல் தியாகி உருவானார் அன்னைக்கு, தியாகி செந்தில் பாலாஜி. 2 வாரத்துக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு தியாகி உருவானார். ஏன்னா அவர் போலீஸ் டிஎஸ்பி மிரட்டினாராம், தாவேக்காக்கு நீங்கள் சேர்ந்துருங்கன்னு. டிஎஸ்பி மிரட்டலுக்கு கூட பாருங்க, நாங்கள் அஞ்சாத, நாங்கெல்லாம் பணம் காட்டு நரின்னு சொல்லிட்டு இவர் திமுக இன்னும் 2வது தியாகியாக மாறினார். இன்னைக்கு கன் பாயிண்ட்ல வச்சு போலீஸ் மிரட்டும் போது கூட உயிரை துச்சமென மதிச்சு 3வது தியாகியா இப்ப ஐயா மார்கண்டையன் உருவாகியிருக்கார். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், மாசம் ஒரு கைது இல்லை வாரம் ஒரு கைது, திமுக எம்எல்ஏக்களை கைது செய்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு அன்ரெஸ்ட்டை தாவேக்கா அரசே கிரியேட் பண்ணிட்டு இருக்கா தமிழகத்தில். இல்லை, இது தாவேக்கா கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதே தவறான வார்த்தைன்னு பார்க்குறேன். நீங்கள் மேடை ஏறி முதலமைச்சர்னுடைய எலும்பை உடைச்சிருவோம்னா அதை நீங்கள் டெய்லி பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கு டெய்லி கைது பண்ணணும். எத்தனை பேர் பேசுகிறீங்களோ அத்தனை பேரையும் கைது. அது ஒரு கோவத்தில் வர்ற வார்த்தை, அது நீங்கள் அப்படியே எடுத்துக்க முடியுமா? சொல்லிட்டா நெருப்புனா என்ன சுட்டுடவா போகுது, அந்த மாதிரிலாம் திமுக தரப்புலேருந்தே ஒரு பதில் வருது. நீங்கள் கூட தான் கதவை பூட்டுவோன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் அது தப்பு இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர்களை அப்படி உள்ளே அடைச்சி வச்சு நீங்கள் பண்ணுறது சர்வாதிகாரம் இல்லையா? அதுக்காக சொல்லுங்கள். அது அவர் மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நண்பர் சொன்னாருன்னு சொல்கிறார். அவர் சொன்னதாக சொல்லலை, அப்படியே அவர் சொன்னதாக கூட வச்சுப்போம். நமக்கும் அதில் உடன்பாடு உண்டு. அங்கே நீங்கள் பேசும்போது ஓடி போகிறதுக்கு எதிர்கட்சிக்கு உரிமை இல்லையா என்ன? நீங்கள் அவங்க ஓடணும்னு நினைக்கும் போது கதவை ஏன் சாத்துறீங்க? திறந்து வச்சுருங்க, அவங்க பாட்டு ஃப்ரீயாக ஓடட்டும். அதை நீங்கள் கேட்கலாம். அதுக்காக நாங்கள் எலும்பியாக உடைச்சிருவோம்னா, இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு எம்எல்ஏ 3வது முறையாக செலக்ட் ஆகிறாரு எம்எல்ஏவா. இவர் புது எம்எல்ஏவும் கிடையாது. 2011 அதிமுகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கார். 2017 பை எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் இண்டிபெண்ட்டாக நின்றனால தேர்தலுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கப்படுறாரு. அவர் திமுகவில் சேர்ந்து திருப்பி 2021 எம்எல்ஏவாகிறாரு, 26 எம்எல்ஏ. அப்போ 3வது முறையாக எம்எல்ஏவாக இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு மேடையில் ஏறி பேசும்போது ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டாமா, கடமை உணர்ச்சி வேண்டாமா? அப்போ ஒரு முதலமைச்சரையே நான் எலும்பை உடைச்சிருவேன்னா நீங்கள் அந்த தொகுதியினுடைய மக்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். யாராவது அந்த எம்எல்ஏ கிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கையோ மனுவோ எங்களுக்கு இந்த பிரச்சனையோ இருக்குதுன்னு சொல்லிட முடியுமா? முதலமைச்சர் எலும்பையே உடைக்கிற ஒரு சாமானியனுடைய எலும்பை என்ன பண்ணுவார்? அப்போ இப்படிலாம் பேசுகிறவங்களை பார்த்து கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அவங்களுக்கு கட் அவுட் வச்சு மாலை மரியாதைலாம் போட்டு பாலாபிஷேகம் பண்ணணுமா? இல்லை, இப்படி தினந்தோறும் ஒரு பேச்சு வரும்னா தினந்தோறும் ஒரு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா காவல்துறையை நீங்கள் ஒரு தவறாக பிரயோகப்படுத்த மாதிரி ஆயிடாதா? ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே நம்மளுக்கு சட்டம் ஒழுங்கு ரிலேட்டடாகவே நிறைய பிரச்சனையை சந்தித்து வருகிறது தமிழகம். ஸோ அந்த டைரக்ஷனுக்கு போகாமல் இந்த டைரக்ஷனுக்கு போகிறது அப்படிங்கிறது காவல்துறையினுடைய கடமை என்ன மேடம்? லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆகாமல் பார்த்துக்கணும். கரெக்டு தானே? அப்போ இன்றைக்கி இவர் நான் எலும்பை முறிச்சிருவேன்னு பேசுகிறார். அண்ணன் வன்னியரசு என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் எலும்பு இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ இதே மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்கன்னா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் என்ன ஆகும்? அப்போது அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை நீங்கள்
அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறீங்கிறது ஒரு வழக்கு. அதே மாதிரி இது டிஃபமேஷன் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது என்ன சார், ஒருமையில் பேசிட்டாங்க, ஒருமையில் வாடாப்படம்னு பேசிக்கிட்டாங்க, வாப்போன்னு பேசுகிறாங்க, இதுக்கெல்லாமா சார் ஒரு வழக்குனா நீங்கள் கேட்குறது நியாயம். எவ்வளவோ பிரச்சனை இருக்குது சார். முதலமைச்சரை எலும்பு உடைப்புங்கிறது ஒரு முதலமைச்சருங்கிறவர் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர். ஐயா ஸ்டாலினுக்கும் அவர் தான் சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கும் எனக்கும் சீஃப் மினிஸ்டர். அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து வெறும் தாவேக்காவினுடைய கட்சி தலைவர் இல்லை, நம்ம தமிழ்நாட்டினுடைய 7.5 கோடி மக்களுடைய முதலமைச்சர். அவருடைய எலும்பியே உடைக்கக்கூடிய லெவலில் சட்டம் ஒழுங்கு அப்போ தமிழ்நாட்டில் கெட்டு போகும்னா காவல்துறை இதை என்ன மேடம், இதை நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? இதுக்கு மேலே என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போகணும்? ஒரு முதலமைச்சருடைய எலும்பியை நான் உடைப்பாங்கும் போது அப்போ இந்த இடத்துல இது வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன், இது வந்து டிஃபமேஷன் இல்லை. அப்போது இது நீங்கள் நல்லா சொல்லுங்கள் மேடம், ஒரு சாமானியன் இந்த மாதிரி பேசியிருந்தா காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பாங்க, கொடுத்த உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு தானே எதிர்பார்ப்போம். அப்போது இன்னைக்கு எம்எல்ஏங்கிறனால அவர் விட்டுறலாம், அவருக்கு எம்எல்ஏங்கிறனால இம்யூனிட்டி இருக்கா? சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம்னு ஆர்டிகல் 14 சொல்லுது இல்லை? அப்போ சாமானியனாக இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், எம்எல்ஏவாக இருந்தால் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், இம்யூனிட்டி இருக்குதுன்னா இது அப்போ சட்டத்துக்கு புறம்பான ஆட்சின்னு இல்லை மாறிடும். அப்போ இன்றைக்கி சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம்னு தானே இந்த ஆட்சி இப்போ வந்து நிலைநிறுத்தி இருக்கு. அப்போது எந்த இடத்துல வந்து இவங்க வந்து சட்டத்தை மீறிட்டாங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுதா? அந்த கம்ப்ளைண்ட் மேலே எஃப்ஐஆர் போடப்படுதா? எஃப்ஐஆர்னுடைய அடிப்படையில் வந்து அவங்க கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் 24 மணி நேரத்துக்குள்ளார மேஜிஸ்ட்ரேட்டு போயிடணும். மேஜிஸ்ட்ரேட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி மெடிக்கல் செக்அப் பண்ணணும். இப்போது ஐயா மார்கண்டேயன் எங்கே இருக்கார்? 15 நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கார். இதை கொடுத்தது யார்? நீதிமன்றம். அப்போ இந்த எல்லா இடத்துலையும் எங்கேயாவது சட்டத்தை பைபாஸ் பண்ணி சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் ஏதாவது நடந்திருக்கா? இல்லை சார், லா பிரகாரம் இந்தந்த ப்ராசஸ்லாம் இருக்குது, இந்த டியூ ப்ராசஸை செய்யாமல் ஃபாலோ பண்ணாமல் தன்னுடைய மேலாதிக்கமான அதிகாரத்தில் வந்து நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி 15 நாள் ஜுடிஷியல் ரிமாண்டில் இருக்காங்க. யாராவது சொல்ல முடியுமா மேடம்? இல்ல, இந்த விஷயத்துல சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டாங்கன்றத விட இந்த கைதே அவசியமா அப்படின்ற ஒரு தேவைங்க. இல்ல, ஏன்னா ஏற்கனவே தாவேகாவை சேர்ந்த அமைச்சர்களா இருக்கக்கூடியவங்க கூட இப்ப முட்டாள் முதல்வர் முன்னாடி சொல்லியிருக்காங்க, ரவுடின்னு நானு ரவுடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொருத்தர் வந்து செந்தில் பாலாஜி அவர்களையும் கண்ணாப்பின்னு பேசியிருக்காரு. அப்படின்ற மாதிரி வரும்போது அங்கெல்லாம் ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி அதே மேடையில மார்க்கண்டேயன் அவர்கள் சில விஷயங்களையும் பேசுறாரு. அப்ப தூத்துக்குடியில அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு வந்து தாவேகா நிர்வாகி தான் பொறுப்புன்னு அங்க அந்த சம்மந்தப்பட்டவங்களே சொல்லியிருக்கும் பொழுது அவங்கெல்லாம் இன்னி வரைக்கும் என்ன அவங்க மேல நடவடிக்கை எடுத்தீங்க? யாரு புகார் கொடுக்குறாங்களோ அவங்கள நீங்க நகர்த்துறீங்க. அப்ப இது என்ன மாதிரி உங்க கட்சிக்குன்னு ஆளுங்க வந்துட்டா நீங்க வேற மாதிரி ட்ரீட் பண்றீங்க, அதே திமுகன்னு வந்தா இது வேற மாதிரியா இருக்கு. இப்ப நீங்க அந்த தூத்துக்குடி அந்த பாலியல் வழக்கு சொல்றீங்க, அதெல்லாம் தாராளமா பேசுங்க, யாருமே அதுக்கு கேட்க போகிறதில்ல. ஏன் நடவடிக்கை எடுக்கல கேளுங்க. அதெல்லாம் தார்மீக உரிமை. ஒரு எதிர்க்கட்சி கேட்காம வேற யார் கேட்பாங்க? அதுக்குள்ளார என்ன நடந்திருக்குங்கிறது அடுத்தது. ஆனால் அதை பற்றி நீங்கள் பொது வெளியில் பேசலாமா? தாராளமாக பேசலாம். நீங்கள் ஒரு முட்டாள் முதலமைச்சருங்கிறதுக்கும் எலும்பை உடைச்சிருவோங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? முட்டாள் முதலமைச்சருங்கிறது ஒரு டெஃபமேஷன். பட் உங்கள் எலும்பை உடைச்சிருவேன்னானுங்கிறது வந்து இட்ஸ் எ கிரிமினல் இன்டிமிடேஷன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ரெண்டையும் இது வந்து ஒத்துப்பட முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா போட்டுருவேன்ற அது ஒரு சொல்கிறாங்க. கொத்து பரோட்டா போட்டுட்டீங்கன்றாரு. இது ப்ரெசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா மேடம்? பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஏற்கனவே உங்களை கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க. அப்போ இது எந்த இடத்துல மேடம் கொத்து பரோட்டா போட்டுட்டாங்கிறது முடிஞ்சு போன நிகழ்வு. இந்த முடிஞ்சு போன நிகழ்வுலேருந்து இதுக்குண்டான அர்த்தம் என்ன மேடம் நமக்கு தெரியுது? உங்களைய அந்த பொதுமக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. அப்ப தோற்கடிக்கப்பட்டதை தான் கொத்து புரோட்டா போட்டுட்டாங்கன்ற. இல்ல, அத ஒவ்வொரு இடத்துலயும் முதல்வர் சொல்லி சொல்லி திமுகவை வந்து தூண்டி விடுறாரா? இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தணும், இது மாதிரி ஒரு விஷயத்துல திமுக வந்து தொடர்ச்சியா அவங்க வேற எதுலயோ கவனம் செலுத்திட்டு இருக்கணும், நம்மளை பத்தி விமர்சனம் வைக்காம இப்படி அவங்கள ஒரு டைவர்ட் பண்ணுன்றதுக்காகவே இந்த வார்த்தையை ஒவ்வொரு இடத்துலயும் பேசுறாரா? தொடர்ச்சியா பேசுறாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மேடம், இது வரைக்கும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிலிருந்தே மொத்தம் எத்தனை தடவை பேசியிருப்பாரு? கம்மியா பேசுறாரு. அந்த கம்மியிலயும் ஒவ்வொரு தடவையும் இதை பேசுறாரு. அது பேசினதே நீங்க ஒட்டு மொத்தமா கூட்டினீங்கன்னா கூட ஒரு 20 பேச்சு இருக்காது. அப்ப அவர் பேசி 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 திமுக காரங்களை இன்ஸ்டிகேட் பண்றாங்கிறதே ஏற்புடைய வாதம் இல்ல. தொடர்ச்சியா 2 தடவையும் பேசிட்டாரு. நீங்க சட்டப்பேரவையில வேற மாதிரி கதை சொல்லி ஒரு விஷயத்தை அன்னைக்கே ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் கரூருக்கு போயும் பேசியாச்சு, திருச்சிக்கு போயும் பேசியாச்சுன்னு போது தொடர்ச்சியா ஏன் ஒரு தோல்விங்கிறது ஒரு தேர்தலில் யாருக்கு வேணா என்னைக்கு வேணா எந்த அரசியல்வாதிக்கும் நிகழக்கூடிய ஒன்று தான். அதை ஏன் ரொம்ப குறிப்பிட்டு இவருடைய தோல்வியை ரொம்ப ஹைலைட் பண்ணி பண்ணி பேசி அவங்கள திமுகவினரை தூண்டி விடுறாரு?
சொல்றாரா? இல்லை அவர் அது சொன்னதுக்கப்புறம் அந்த கதை சொன்னதுக்கப்புறம் அந்த தேடுறன் கதை சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கும் இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் பேசி நக்கல் நையாண்டி பண்ண தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எஸ். அப்போ அவர் ஒரு எதிர்வினை ஆற்றார். இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க இந்த சட்டசபைக்குள்ளார, எவ்வளோலாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கு வந்து ஒரு எதிர்வினை. இது வார்த்தைக்கு வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை போய் எலும்பு உடைக்கிறங்கிறதோட நீங்கள் எதையுமே ஈக்குவல் பண்ண முடியாது மேடம். இப்போ இன்றைக்கி வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கூட வந்து டிஃபமேஷன் கேஸ் போட்டாங்க, மாரிதாஸ் மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டாங்க. அந்த 2 இடத்துலையுமே வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு பெயிலை கொடுத்து போங்க, இதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாத வழக்குகள்னு அனுப்பிச்சவங்க. இது நார்மலான டிஃபமேஷனுக்கு இதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு முதலமைச்சருடைய எலும்பை உடைப்பாங்கன்னா, இது இன்றைக்கி நீங்கள் இந்த கைது செய்யலைன்னா நாளைக்கு அத்தனை பேரும் ஏறி நாங்கள் முதலமைச்சருடைய எலும்பை உடைப்பாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது திமுகவுக்கு பிடிக்கலையா? அப்போ யாராவது மேடம் இன்னைக்கு வரைக்கும் யாராவது எந்திரிச்சு இது வரைக்கும் நம்ம தமிழக அரசியலில் எலும்பு உடைச்சிருவேன், முதலமைச்சருடைய எலும்பு உடைச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இதை எப்படி வந்து நீங்கள் சாதாரண ஒரு அவதூறுன்னு மட்டும் நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? அப்போ இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது. அவர் அந்த மேடையில் பேசினதுக்கு அப்புறம் என்னுடைய தலைவனை பேசினா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஒரு கோவம் வரும்ல, அந்த ஒரு கோவத்தோடைய வெளிப்பாடு தானே அந்த வார்த்தை. அந்த வார்த்தைனா அதோட அப்படியே இம்ப்ளை ஆயிடுமா அந்த அர்த்தம் அப்படின்னு தான் கேட்குறீங்க. சட்டத்துக்கு முன்னாடி அதுதானங்க. உங்கள் தலைவரை குளிர்விக்கிறதுக்காக நீங்கள் வேற ஏதாவது பேசுங்க, நீங்கள் வேற ஏதாவது பேசுங்க. உங்களே ஓட விடுறோம் பாருங்க, அடுத்த தடவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் உங்களே துண்டை காணும் துணியை காணுன்னு ஓட விடுறோம் பாருங்க சிஎம் சார், அதை பேசுங்க. உங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கன்னு பேசுங்க. எலும்பு உடைச்சிருவோங்கிறது என்ன வாதம்? அப்போ இதுக்கு வந்து ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணுறாங்கன்றாங்க. அப்போ நாளைக்கு இதை நீங்கள் கண்டிக்காமல் விட்டீங்கன்னா மேடம், நாளைக்கு ரோட்டில் போகிறேன் ஸ்டேஜில் ஏறி நான் சிஎம்னுடைய எலும்பை உடைப்பேன்னா என்ன ஆகும் தமிழ்நாடு? அப்போ இது வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்லேயே பெரிய பிரச்சனையாயிரும் அது. இப்போ இது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். திமுக ஆட்சியில் நடந்திருந்தா குண்டாஸ் போட்டிருப்பாங்க இந்நேரம். விவசாயிகள் மேலேயே குண்டாஸ் போட்டது திமுக அரசாங்கம். பத்திரிகையாளர்கள் மேலே குண்டாஸ், ஒரு குண்டாஸுக்கு ரிலீஃப் வந்தால் அடுத்த குண்டாஸ் மேலே குண்டாஸ், பிஸ்னஸ் பீப்புள் மேலே குண்டாஸ், பத்திரிகையாளர்கள் மேலே அதீத நெருக்கடி. அப்போது இதையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அவர் குண்டாஸாக போட்டிருக்காங்க. காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்குது. அது நீங்கள் இது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா ஆர்எஸ் பாரதி பேசுகிறார். ஆர்எஸ் பாரதி பேச்ச ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாரு, மார்கண்டையன் பேசினதுக்கு கட்டாயம் வழக்கு வரும் அப்படிங்கிறார். யாரு? காவல்துறை கூட சொல்லல, தாவேக்காரவங்க கூட அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆர்எஸ் பாரதி சொல்றாரு இவர் பேசின பேச்சுக்கு கட்டாயமா வழக்கு வரும். ஆனா நீங்க இப்படியே வந்து பத்திரிகையாளர்கள்லாம் செய்தியை கொண்டு போறாதீங்க. அவர் சொன்ன என்னன்னா, வார்த்தைகளால முதலமைச்சருடைய எலும்பை உடைக்க போறோம்னு நீங்க அப்படிதான் கொண்டு போகணும் இந்த செய்தியன்றார். அப்போ உங்களுக்கே மேடையில் இருக்கிறவங்களுக்கே தெரியுது சார், அது மேடம் எவ்வளோ பெரிய மோசமான வார்த்தையை பிரயோகிச்சிருக்காருன்னு. உங்கள் கட்சியினுடைய தலைவரை குளிர்விக்கணும்னா வார்த்தையா இல்லை, எத்தனையோ வார்த்தை இருக்குது. அப்போது இதையெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நான் தான் திருப்பி சொல்கிறேன், அந்த தொகுதி மக்கள் நாளைக்கு அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்க முடியுமா? இவர் முதலமைச்சரே பிரிண்டெடுக்கிறவரையா, முதலமைச்சரே எலும்பு முறிக்கிறவர், நம்மெல்லாம் போய் பிரச்சனைன்னு போய் பொதுமக்கள் கிட்ட போய் நிற்க முடியுமா மேடம்? பொதுமக்கள் அவர்கிட்ட. அப்போ இதெல்லாம் ரொம்ப அதீதமான பிரச்சனை. இதை நம்ம சாதாரணமாக கடந்து போகவே கூடாது. இது எடுத்த நடவடிக்கை கரெக்டாக இருக்கிறனால தான் கோர்ட்டும் வந்து அவர் 15 நாள் ஜுடிஷியல் ரிமாண்ட். சரி, குற்றவாளியா இல்லையாங்கிறது வழக்கு விசாரணையில் வரும். ஆனால் இன்னைக்கு அவர் விசாரிக்கிறதுக்கு முகாந்தரம் இருக்குங்கிறனால. சபாநாயகர் அவர்களுக்கு என்ன ரோல் இந்த கைதுனா? அவருக்கு தகவல் தெரிவிச்சா மட்டும் போதுமா, இல்லை அவர்கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணுமா அப்படின்றதுலேயே இன்னமும் வந்து அவர் சபாநாயகரே விளக்கம் கொடுத்த பிறகும் கூட எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இப்போ பிஜேபியை சேர்ந்த பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு, முதல்ல வந்து என்னென்ன விதிமுறைகள் என்னென்ன தெரிஞ்சிட்டு வாங்க. முதல்ல அவர் பாட்டுக்கு பேசுறாரு சட்டப்பேரவை தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. என்கிட்ட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு, என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீங்க உங்க பிரச்சனையில வந்து நயினார் நாகேந்திரன் கண்டுக்காமே விட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும். நானும் இங்க இருக்கேன் பாஸ், நானும் இங்க இருக்கிறோம் பாஸ்னு அவர் காமிச்சுக்கிறாரு. அவர் அவ்வளவுதான். இல்ல, திமுக தரப்புலையும் அந்த இது வைக்கப்படுகிறது, ரொம்ப இன்ஃபார்ம் பண்ணல, அவருக்கு தகவல் தெரிவிக்காம கைது பண்றாங்க அப்படின்னு அவர் மார்க்கண்டையனும் அதை அங்கேயே சொல்றாரு, பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படி. இது எவ்வளவு பெரிய அறியாமையில் இருக்காங்கிறது தான் இதை நம்ம பார்க்கணும். அவர் கைது செய்ய போகும்போதே அவர் கேட்கிறார் மார்க்கண்டையன், அவர் ஸ்பீக்கர்னுடைய ஆர்டர் இருக்கான்னு கேட்கிறார். இது ஸ்பீக்கர்னுடைய ஆர்டர் தேவையில்லை. கைதை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பீக்கரும் விளக்கம் கொடுக்குறாரு. அந்த சபை அந்த புத்தகத்தை எடுத்து லா புக்கை எடுத்து பாயிண்ட் நம்பர் சொல்லி 291 என்னமோ படித்து சட்டசபையினுடைய பிரிமைசஸுக்குள்ளாரன்னு சொல்லிட்டு அந்த சட்டசபை பிரிமைசஸ்ல எதெல்லாம் வரணும் பட்டியலிடுறாரு. இந்த இடத்துல வந்து எம்எல்ஏவை கைது பண்ண முடியும். ஆனால் அப்போ சபாநாயகர்னுடைய அனுமதியோட கைது பண்ணணும்.
எப்போ அந்த சட்டசபையினுடைய பிரிமிசஸ்னு எதையெல்லாம் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கோ அந்த இடத்துல கைது நடக்குதுன்னா சபாநாயகரனுடைய அனுமதி இல்லாமல் பண்ணக்கூடாது. ஆனால் கைது பண்ணலாமா? பண்ணலாம், சபாநாயகரனுடைய அனுமதியோடு பண்ணணும். ஆனால் அந்த பிரிமைசஸ் விட்டு வெளியே வரும்போது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு எம்எல்ஏவை கைது பண்ணுறதுக்கு சபாநாயகரனுடைய அனுமதி தேவையில்லை. ஆனால் ஒரு எம்எல்ஏ கைது செய்யப்பட்ட பிறகு சபாநாயகருக்கு தகவல் தெரிவிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஏன்னா அவர் வந்து ஒரு சபாநாயகர், சபையினுடைய அவைத்தலைவராக இருக்கனால அந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய யார் கைது செய்யப்பட்டாலும் முதல் தகவல் அவருக்கு போகணும். அப்போ அந்த மாதிரி காவல்துறை கைது செய்ததுக்கப்புறம் தகவல் கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறதான் கேள்வி கேட்கணும். சரி, அப்போது இவங்க இந்த விஷயமெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா கேட்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கெல்லாம்? இப்போ பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கேட்குறான்றாங்களே, பாரதிய ஜனதா வந்து தமிழ்நாட்டில் தான் ஆட்சியில் இல்லை, எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க? அவங்களுக்கு தெரியாதா இது சட்டசபையிலருடைய ரூல்ஸ் எல்லாம் என்ன வருங்கிறது? இன்னைக்கு திமுக காரங்க சொன்னாங்கன்னாக்கா திமுக இது வரைக்கும் எத்தனை தடவை ஆட்சியில் இருக்காங்க? இன்னைக்கு தாவேகா காரங்களுக்கு ஒரு வழிமுறைகள் தெரியலன்னா கூட ஏற்றுக்கலாம். அப்போ இப்போ தான் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு. நீங்கள் வந்து பணங்காட்டு நரின்றீங்க, நாங்கள் பார்க்காததாங்கிறீங்க. சரி கைது தான் பண்றாங்க. ஆனா வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மார்ச்சுவரியில கொண்டு போய் அடைச்சு வைக்க பாக்குறாங்க. கன் பாயிண்ட்ல என்ன வந்து அரசு இந்த அளவுக்கு வந்து அவரு வெளியில வந்து கத்தி வந்து ஒரு குரல் எழுப்பி ஒரு சப்போர்ட் இது பண்றாரு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு அராஜகம், ஒரு அத்துமீறல் அந்த கைதுல இருந்து சினிமால எல்லாம் பாத்திருப்பீங்களா, அந்த கன் பாயிண்ட்ல மிரட்டினாங்கன்னு. இப்ப தாவேகா கிட்ட போட்டுன்னு போட்டாங்களா அவரை? என்ன மேடம் இது, யாராவது நம்பர்? ஏதாவது இந்த ஈடிக்கு வந்து இதே தான் வந்து செந்தில் பாலாஜி மேலே வந்து ரொம்ப நசுக்கி பாரதிய ஜனதாவுக்கு கூப்பிட பார்த்தாங்க, முடியலன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டார், நின் தியாகம் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவனோட முதல் தியாகி உருவானார் அன்னைக்கு, தியாகி செந்தில் பாலாஜி. 2 வாரத்துக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு தியாகி உருவானார். ஏன்னா அவர் வந்து போலீஸ் வந்து டிஎஸ்பி மிரட்டினாராம், தாவேகாக்கு நீங்கள் வந்து சேர்ந்துருங்கன்னு. டிஎஸ்பி மிரட்டலுக்கு கூட பாருங்கள், நாங்கள் அஞ்சாத, நாங்கள்லாம் பணம் காட்டு நரின்னு சொல்லிட்டு இவர் திமுகவில் 2வது தியாகியாக மாறினார். இன்னைக்கு கன் பாயிண்டில் வச்சு போலீஸ் மிரட்டும் போது கூட உயிரை துச்சமென மதித்து 3வது தியாகியாக வந்து இப்போ ஐயா மார்கண்டையன் உருவாகியிருக்கார். இப்போ அரசியல்வாதிகளை, மக்கள் தலைவர்களை உருவாக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தியாகிகளை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சியாக மாறி இருக்குன்னு நம்ம ஒரு நகைக்கிறத தவிர வேறு என்ன இதில் இருக்குதுல? கன் பாயிண்டில் வச்சு மிரட்டிட முடியுமா ஒரு எம்எல்ஏவை? அப்போ எந்த அளவுக்கு இவங்க அப்போது இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க மேடம். இவர் வாய் தவறி நீங்கள் வந்துருச்சு அந்த வார்த்தைன்னு சொல்கிறீங்களே, யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாத அறியாமையில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க. சரி, இப்போ அதே இடத்துலையே விவசாயிகள் பற்றியும் அவர் பேசுகிறார். நாங்கள் வந்து திமுக ஆட்சியில் பாருங்கள் என்னென்ன கூட்டுறவு கடனெல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணோம் வந்து, ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதை கூட செய்யலை. இன்னும் சொல்கிறாரு, நாங்கள் என்ன 5 வருஷம் எதிர்கட்சியாக இருக்க போகிறோம் வந்து அந்த மாதிரிலாம் மட்டும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இன்னமும் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு வாய்ப்பு? என்னத்தை யோசித்து இவங்க அடிக்கடி இந்த வார்த்தை பிரயோகத்தை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். 3 மாதம் 6 மாதம் 2 மாதம்னு அவங்கவுங்க ஒரு மாத கணக்கு சொல்றாங்க. இது உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு நிகழ்வதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இந்த மேகாலயா ப்ராஜெக்ட்னு ஓடிட்டு இருக்குல்ல, தாவேகாவுடைய எம்எல்ஏக்களை வந்து 15 பேர்த்த வந்து தூக்கிறதுக்காக ஒரு மேகாலயா ப்ராஜெக்டே நீங்கள் ஓடிட்டு இருக்குது. அப்போ இந்த அளவுக்குலாம் இன்றைக்கி அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு 11 பேர்த்துக்கு மேலே அரெஸ்ட் பண்ணி பெரிய அளவுக்கு அது விசாரணை போய்கிட்டு இருக்கு. அப்போ கூட இவங்க மேகாலயா ப்ராஜெக்ட் நிறுத்தாமல் நடத்திக்கிட்டு இருக்காங்களோன்னு ஒரு ஐயப்பாடு தான் வருது. இல்லை, இப்போ தாவேகா நிர்வாகிகளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கிறதா பார்க்கணுமா? அது அவங்களே ஒரு தலைவலியே தாவேகா அரசுக்கு தொடர்ந்து கொடுக்குறாங்களோ அப்படின்னு. ஏன்னா எப்போ எடுத்தாலுமே வந்து அமைச்சர் அந்த மைதானத்தில் அமைச்சரை பற்றி பேசுகிறாங்க, அடுத்து நிலம் அப்படின்றதுன்னு அந்த அமைச்சரை பற்றி பேசுகிறாங்க. இப்போ படம் வருதா, அதாவது ஒரு நாள் லீவ் போட்டு பார்ப்பேன்னு விக்னேஷ் அவர்கள் சொல்கிறாருன்னு அதை பற்றி ஒரு பேசுகிறாங்க. இன்னொன்று தாவேகாவிலேயே இருந்துக்கூடிய வழக்கறிஞர் ஞான சௌந்தரி அவர்கள் தான் இந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் ஒரு வந்து பிரச்சனை இருக்குது, லஞ்சம் வாங்குறாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களே நீக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்களை சுற்றியே இவ்வளோ ஒரு பிரச்சனை, இவங்களே ஒரு குடைச்சலாக மாறி இருக்காங்களா? இல்லை, அதுக்கு அதாவது கருப்பாடுகள் எல்லா இடத்துலையும் இருக்கும் மேடம், அதில் இல்லாமலாம் இருக்காது. எல்லா கட்சியிலையும் வந்து கருப்பாடுகள் இருக்கும். அந்த கருப்பாடுகளை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கிறது தான் அந்த கட்சியினுடைய தலைமைத்துவத்தினுடைய அடையாளம். இன்றைக்கி அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 நிர்வாகிகள் வந்து அடிப்படையிலிருந்தே நீக்கியிருக்காங்க. பக்கத்தில் சமீபமாக இந்த மாம்பாக்கத்தில் இருந்த அந்த பஞ்சாயத்து இவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கூட டைலாக் என்ன சொன்னார், எனக்கும் விஜய் அவர்களுக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக என்ன மாதிரிலாம் இந்த மாதிரி களங்கப்படுத்துகிறாங்க, நான் லஞ்சம் வாங்குறது ஜிபேலையா வாங்குவேன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அப்பயே வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்குறாங்க. அப்போ எங்கேயாவது வந்து கட்சி பாகுபாடு பார்த்தாங்களா? கிடையாது. அதே மாதிரி ஏற்கனவே ஒரு ஆள் வந்து செங்கல் சோலையில் போயிட்டு 1 லட்ச ரூபா கொடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்துச்சு. அவரே போய் காவல்துறையில் தாவேகாக்காரர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்.
அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்னைக்கு அவரையும் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கி வச்சிருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் அதே மாதிரி வந்து விவசாயிகள்கிட்ட லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவரையும் வந்து கட்சியை விட்டு தூக்குறாங்க. அப்போது இந்த கருப்பாடுகள் எல்லா கட்சியிலும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கருப்பாடுகளை பூரா கண்டுபிடிச்சி கூடிய விரைவில், ஏன்னா நீங்கள் காடுன்னு இருந்தால் களை வரும். அப்போ அந்த பயிர் செய்யும்போது களை வரும்போது அந்த விவசாயினுடைய நோக்கம் என்ன, அந்த களை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி களை எடுக்கக்கூடியதில் திறம்பட செயல்படுறாங்களாங்கும் போது இருக்குது. இப்போ ஞானசுந்தரி அவங்களுடைய வழக்குக்கு வந்தீங்கன்னாக்கா அவங்க என்ன வழக்கு தொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி காசை வாங்கிட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷானந்த் மேலேயே கம்ப்ளைண்ட் போடுறாங்க. அப்பயே வந்து அந்த கோர்ட்டில் கேட்குறாங்க போல இருக்கு, எங்கள் இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொன்னோன்னே அவர் பேர்லாம் இல்லாமல் தான் அவங்க வழக்கே கொடுக்குறாங்க அந்த இடத்துல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க குற்றச்சாட்டெல்லாம் பொதுவெளியிலே என்ன பேசுகிறாங்கன்னா, இல்லைங்க இன்டர்வியூக்கே கூப்பிடலிங்க, இன்டர்வியூக்கே கூப்பிடாமல் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்கன்னாக்கா காசை கொடுத்துட்டாங்கன்னு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கோ இல்லை வந்து கவர்மெண்ட் ப்ளீடர்ஸோ அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுங்கிற மேண்டேட்ரி கிடையாது. அந்த இதே புரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. இப்போ கால் ஃபார்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ கால் சொல்லி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாமா, பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதை சொல்லாவே இருந்தீங்கன்னாக்கா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுனாக்கா, நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு 7 வருஷம் மற்ற நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். அந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் கலெக்டர் அவங்களும் சேர்ந்து இதை வந்து வெரிஃபிகேஷன் அவங்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண அந்த பேனலை டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. கவர்மெண்ட் அந்த பேனல்லேருந்து தான் ஒரு ஆளை போட முடியும். அப்போ இவங்க என்ன தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு 5 பேனலிஸ்ட் இருந்துச்சுனாக்கா எங்களையெல்லாம் கூப்பிடவே இல்லை இன்டர்வியூக்கு, ஒருத்தரை மட்டும் அப்பாயிண்ட் பண்ணனால அப்போ இவர் காசு கொடுத்துட்டாரோ, இது சந்தேகத்தின் அடிப்படையில். நான் தான் திருப்பி சொல்கிறேன், ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது, அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணாலே ஒழிய. அப்போ அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறதான் கேள்வி. அடுத்தது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இவங்க இந்த தாவேகாவுடைய முன்னாள் நிர்வாகி அந்த வழக்கு பதிவு பண்ணும்போது அதுக்கு 2 நாள் கழித்து தான் இவர் பேட்டி கொடுக்குறார். அப்பயே அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ பொதுமக்களுக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட்டில், நேற்று சாயந்தரம் தான் நாங்கள் ஆர்டரே இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் பப்ளிக் ப்ளீடு இதுக்கு. அப்போது இவங்க வழக்கு பதிவு பண்ணது எப்போ, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. எப்படி மேடம் அப்பாயின்மெண்ட் போயிருக்கும்? அதுவும் இல்லாமல் ஒரு சப்ஜுடிஸாக இருக்குது, இதை விசாரிக்கணும். நான் தாவேக்காக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, அந்த மேடம் ஞானசுந்தரி சொல்கிறத உண்மையினே எடுத்துக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கூட சில கருப்பாடுகள் இன்னும் இருக்கலாம். இந்த கருப்பாடுகளை, இந்த கலையை எடுக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்கன்றேன் நான். அரசாங்கத்தில் மேல்மட்டங்கள் இருக்கவங்க கூட வாங்கியிருக்க மாட்டாங்க மேடம். இவங்க பேரை சொல்லி, சிடிஆர் நிர்மல்குமார் ஐயா அவர்கள் பேரை சொல்லியோ, விஜய் அவர்கள் பேரை சொல்லியோ, புஷி ஆனந்த் அவர்கள் பேரை சொல்லியோ காசை வாங்கியிருக்கலாமா யாராவது? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா, ஆராயுங்கன்றேன் நான். அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து களை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் கிடைக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அப்போ அந்த வழக்கை நீங்கள் உண்மைன்னு எடுத்துக்கிட்டு கூட உட்கட்சியில் நீங்கள் வந்து என்கொயரி போடுங்க. சட்டம் போகிறது, லீகலாக போகிற ப்ராசஸ் தனியாக போகட்டும். அது நீங்கள் கட்சிக்குள்ளார இந்த மாதிரி குற்றச்சாட்டு எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுங்க. நீங்கள் அதில் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா அட்லீஸ்ட் இந்த கருப்பு ஆடுகளை உடனடியாக இந்த கலைகளை பிடுங்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு. கலைகளே இல்லையா, சந்தோஷம். அந்த அந்த இடத்தை நோக்கியும் நகரத்தில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அதே மாதிரி இப்போ 39 எம்பிக்கள் போனாங்களே, அங்கே போய் என்ன பண்ணுறாங்க நாடாளுமன்றத்தில் அப்படின்ற கேள்வி தொடர்ந்து வைக்கப்பட்டது. இப்போ மேகதாது அணை பிரச்சனையை கையில் எடுத்து இப்போ திமுக ஒரு பெரிய ஒரு செக்கு வச்சுருக்காங்க காங்கிரஸுக்கு. மட்டும் இல்லாமல் இங்கே தாவேகா அரசுக்கும் ஒரு பெரிய செக் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸோடு ஒரு கூட்டணி வைத்து வந்து தாவேகா ஒரு தவறு பண்ணிட்டாங்களோ, ஒரு இன்னொரு புதிய சிக்கலை தனக்கு உருவாக்கிக்கிட்டாங்களோ? இப்போ இந்த மேகதாது அணை பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறாரு விஜய் அவர்கள் அப்படின்ற? இல்லை, மேகதாதுக்கு வந்து அங்கே அணை கட்டக்கூடாதுங்கிறது தான் திமுகவுடைய ஸ்டாண்டும். கரெக்டாக அவங்க வந்து மேகதாது கட்டணுங்கிறத அவங்களும் சொல்ல போகல. இது ஒட்டு மொத்தமாக இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல போனோம்னா, திமுக கொடுத்த அந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை தான் ரெசல்யூஷனில் ஆட் பண்ணதுக்கு தான் அதிமுகவும் ஒத்துக்கல, கம்யூனிஸ்டுகளும் ஒத்துக்கல. அந்த அளவுக்கு வந்து நேர் எதிரியாக, அரசியல் எதிரியாக இருந்தால் கூட திமுக சொன்ன ஒரு அமெண்ட்மெண்ட்டை இவங்க அந்த ரெசல்யூஷனில் விஜய் அவர்கள் ஆட் பண்ணி தான் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும், இப்போ காங்கிரஸும் வந்து அங்கே மேகதாதை கட்ட விடமாட்டோம் அப்படிங்கிறது தான் தமிழக காங்கிரஸினுடைய நிலைப்பாடும். அதுலேயும் அவங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
அப்போ ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அத்தனை அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடும் மேகதாது அங்கே ஒரு செங்கல் கூட விற்க விடக்கூடாதுங்கிறதான். இது திமுக வந்து அங்கே செய்யக்கூடியது நியாயமானது தான், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இல்லை. இப்போ விஜய் அவர்கள் பேசியே இதை சால்வ் பண்ணலாமே, ரெண்டு பக்கமும் இங்கேயும் ஆட்சியிலையும் காங்கிரஸ் இருக்கு, அங்கேயும் இருக்காங்க போது என்ன தடுக்குது, ரொம்ப சிம்பிளா இதை முடிக்கலாமே அப்படின்றது தான் இப்போ திமுகவே இதற்கு எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கு. தாவேகா அரசு சூப்பர். போன 5 வருஷம் ஆட்சியில் யார் இருந்தா? திமுக தான் இருந்தாங்க. கூட்டணியில் யார் இருந்தா? காங்கிரஸ் இருந்தாங்க. அப்போ ஏன் நீங்கள் சரி பண்ணல இதை? அப்போ இது என்ன மாநில கட்சிகள் 2 பேரும் தமிழக காங்கிரஸும் கர்நாடகா காங்கிரஸும் பேசி தீர்த்துக்கிற பிரச்சனையா? இல்லை தமிழக பாரதிய ஜனதாவும் ஆட்சியில் இருந்துச்சு, அதிமுகவும் ஆட்சியில் இருந்துச்சு, அதிமுக கூட பாரதிய ஜனதாவும் இங்கே கூட்டணியில் இருந்துச்சு. அப்போ கர்நாடக பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டு பாரதிய ஜனதாவும் ஒன்று சேர்ந்து பேசி இந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியுமா? அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் வந்து அரசியலுக்காக செய்யக்கூடிய சில என்ன சொல்றது, ஒரு சதுராட்டங்கள்னு வச்சுக்கீங்களேன். நம்ம எல்லாருமே திமுகவை பார்த்து இந்த கேள்வி எழுப்பணும்ல, காங்கிரஸோட ஏன் நீங்க பேசல அப்படின்ற கேள்வி வச்சோம். இப்போ இந்த கேள்வி இப்போ தாவேகாவை நோக்கி அவங்க திருப்பி இருக்காங்க. இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ இது சென்ட்ரல் காவேரி ட்ரிபியூனல் தான் இதை வந்து பண்ணணும். இதை வந்து காங்கிரஸ் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸோ அவங்களோ பண்றது இல்லை. அது பண்ணிட்டாங்கன்னா அதாவது ஜூன் ஜூலைல தரக்கூடிய ஒரு 40 டிஎம்சி தண்ணியை கூட தரலையே, அதை கூட ஏன் கேட்டு வாங்கலன்னு கேட்குறாங்க. இல்லை, இதே வந்து தவறுதலாக வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தாரு. இவர் கேட்காதனால, தமிழகம் கேட்காதனால அவங்க கொடுக்கல மாட்டேங்கிறாங்கன்னு. அவர் திருப்பி அந்த ஊரினுடைய நீர்வளத்துறை அமைச்சரை ட்வீட் போட்டு அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணியே போட்டிருந்தார். நாங்கள் வந்து அவங்க கேட்காதனால நாங்கள் கொடுக்க மாட்டோங்கிறதெல்லாம் இல்லை, எங்களுக்கே தண்ணி இல்லாமல் இருக்குது, எங்களுடைய ரிசர்வேஷன் இது ரிசர்வாயரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி யாருக்கு டேக் பண்ணுறாரு? உதயநிதி ஸ்டாலினுக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறது பொய் குற்றச்சாட்டு, உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோன்னு அவர் கொடுக்குறாரு. அப்போது இப்போ இன்றைக்கி மாநில கட்சிகள் எடுத்தீங்கனாலும் தேசிய கட்சி மாநிலத்தில் இருக்கிறவங்களாகட்டும், அந்தந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த மக்களுக்காக போராடுறதுக்கு அவங்களுக்கு உண்டான உரிமையாக நினைக்கிறாங்க. அது பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும். இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கர்நாடகாவில் இருக்காங்களா, அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன? இதே திமுக கர்நாடகாவில் இருந்தால், திமுக கர்நாடகாவில் இருந்துருந்துச்சுன்னா அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். அப்போ அதனால தான் இந்த பஞ்சாயத்து ஒவ்வொருத்தரும் இதை வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸை விட்டிங்கன்னா மேடம் அவங்க பேசி சால்வ் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் வந்து என்னன்னாக்கா, நான் தான் உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுறங்கிற பேரில் போய் மக்களை வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டு அவங்கவுங்க அங்கங்கே பொலிட்டிக்கல் ஸ்கோர் பண்ணணும், மைலேஜ் எடுக்கணும். இது வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக மாறிடும். அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு கர்நாடகா இப்போ நேற்று கூட ஒரு விவாதத்தில் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து திருச்சி வேலுசாமி ஐயாவும் இருந்தார். இந்த மேகதாதுவை பற்றி பேசினோடனே அவர் ஒட்டுமொத்த வரலாறையும் எடுத்து சொன்னார். 1924 வந்து அக்ரிமெண்ட் மைசூர் அரசாங்கத்தோட போடும்போது 50 வருஷம் கழிச்சு பண்ணணும், 74 திமுக ஏன் பண்ணல, அடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசி முடிச்சு ஒரு 300 லட்சம் டிஎம்சிக்கு கையெழுத்து போடலாங்கும் போது முரசொலியில் லெட்டர் எழுதி ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்து மலையாளி, அதனால தான் வந்து 300 டிஎம்சிக்கே ஒத்துக்கிறாரு, தமிழகத்து மேலே அவருக்கு வந்து நலன் கிடையாதுன்னு சொன்னோடனே எம்ஜிஆர் அவர்கள் ஐயோ இதனடா புதுசாக வம்பா இருக்குன்னு அதையும் விட்டுட்டாரு. கடைசீட்டில் வந்து எத்தனை நீங்கள் டிஎம்சிக்கு கையெழுத்து வாங்கினீங்க? இன்னைக்கு ஃபைனலாக அப்ரூவ் ஆகிருக்கிறது 177.25. இதில் வேறு இந்த சட்டசபையில் 0.25 சொல்லக்கூடாதுன்னு கரெக்டாக, நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு அது பிடிச்சது. கரெக்டாக டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடியதை நம்பரில் தான் சொல்லணும், நீங்கள் கவுண்டில் சொல்லக்கூடாது. 177.25 பரவாயில்ல, மேத்தமெட்டிக்ஸ் லாங்குவேஜ்லாம் சூப்பராக பேசுகிறாங்க, நமக்கு மகிழ்ச்சி. அப்போ இன்னைக்கு எங்கே இருந்து கழுதை செஞ்சு கட்டருமான கதையா, எங்கேருந்து நம்ம 177க்கு வந்திருக்கோம்? அப்போ இதில் திமுகவினுடைய பங்கீடு இல்லையா? அதை தான் அவர் வந்து அம்பலப்படுத்தினார் நேற்று திருச்சி வேலுசாமி அவர்கள். அப்போ இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இன்னைக்கு காங்கிரஸுக்கு செக்மேட் வைக்கிறேன்னு சொல்றவங்க ஏன் நீங்க போன 5 வருஷம் உங்களோட தானங்க இருந்தாங்க? 5 வருஷம் என்ன மேடம், 2001 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடந்த 25 ஆண்டுகளாக காங்கிரஸ் திமுக கூட தான் இருக்குது சட்டசபை தேர்தலில் பூராமே. ஏன் நீங்க அதே காங்கிரஸை பண்ணி நீங்க அன்னைக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கல, காவேரி பிரச்சனையை? அது நீங்க இன்னைக்கு சொல்றீங்க, நீங்க அன்னைக்கு பண்ணியிருந்திருக்கலாமே. அப்போ இது அப்படி இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக தான் பேசுகிறாங்க. சரி, அதே இப்போ இந்த விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியிலையும் தொடர்ந்து இப்போ குரல் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, நீங்கள் முதல் இப்போ எல்னினோலாம் வருது, விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சூழல். ஸோ அந்த கடனை முழுமையாக சிறு குறுன்னு பார்க்காதீங்க, கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் ரியல் ஹீரோ அப்படின்னு வந்து. எல்லா விவசாயமேவா 100 ஏக்கர் 200 ஏக்கர் எவ்வளோ இருந்தாலும்
சிறு குறு விவசாயிகளை பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க அவங்க. அந்த மாதிரி பார்த்து ஒரு வரம்பு ஃபிக்ஸ் பண்ணி 5000 இவ்வளவுக்கு மேல போச்சுன்னா 5000 தானே சொன்னாரு, அதெல்லாம் பண்ணாதீங்க, ஃபிக்ஸ் பண்ணாம எல்லாருக்கும் கடன் தள்ளுபடி பண்ணுங்க அவங்க கேட்கறதுக்கு என்ன சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கேட்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கும்னாக்கா, இவங்க தாவேகா அரசாங்கம் தாவேகா கட்சி என்ன சொல்லியிருந்துச்சுன்னா 5 ஏக்கராக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 5 ஏக்கராக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, ஆனால் அந்த சிறு குறுங்கிறது அதை அவங்க டிஃபைன் பண்ணி அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அப்புறம் முழுமையாக இது பண்ணுவோம், மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு 50% வரைக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கு ஆராய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக எல்லா விவசாயிகளும் நீங்கள் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், சட்டியில் இருந்தால் அள்ளி கொடுங்க, யாரும் வேண்டாங்கிறா, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அப்போ ஒன்றுமே நீங்கள் இன்றைக்கி கஜானில் காசு இல்லைங்கும் போது இப்போ நீங்கள் தாவேக்காவை உரிமையோடு கேட்குறது என்னென்னா, நீங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணும், அது நியாயமானது. நீங்கள் வந்து இந்த 50,000 வரைக்கும் 1 லட்சம் வரைக்கும் இப்போ 75,000 வரைக்கும் அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் முதல்ல 2000 சில்லர் இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு 6,000 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் சொன்னதை நீங்கள் செய்யலாமேன்னு கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதி. எல்லா விவசாயம் எந்த விவசாயம் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா விவசாயினுடைய கடனையும் கேன்சல் பண்ணுங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து தள்ளுபடி பண்ணுங்கன்னா, நம்மளுடைய கேள்வின்னா சூப்பர், முதல்ல அரசாங்கத்தில் கஜானாவில் காசு இருக்குதா, இருந்தால் கொடுக்கலாம், தப்பு இல்லை. சரி, அப்படியே இல்லை, நீங்கள் கட்சிகள் பூரா கொண்டாந்து எவ்வளோ இதில் கொடுக்க போகிறீங்க, இந்த தள்ளுபடிக்காக எல்லா கட்சியும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். திமுகலேருந்து, அதிமுகலேருந்து, தேமுதிகலேருந்து, தாவேகாலேருந்து, தமிழகத்தில் எத்தனை கட்சி இருக்கோ அத்தனை கட்சி நீங்கள் வந்து அரசாங்க கஜானாக்கு காசு கொடுங்க. நீங்கள் எத்தனை காசு கொடுக்குறீங்களோ, இப்போ இந்த முதல்வர் நிவாரண நிதியெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா மேடம், அந்த மாதிரி விவசாயிகள் கடன் தள்ளுபடி ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். கட்சிக்காரங்க பூரா அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வருதோ அத்தனையுமே கொடுக்கலாம். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நான் எல்லா விவசாயிகளையும் நான் இதில் குறை சொல்ல விரும்பல. நான் பல வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து கார் வாங்கி போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் மேடம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வராரு. அவர் வந்து பார்த்திங்கனாக்கா கார் நிறையா கிலோமீட்டர் ஓடிச்சு, ஏங்க லேட்டாக பண்ணுறீங்கும் போது, இல்லைங்க இது வந்து விவசாய லோனில் வந்ததுக்கப்புறம் தான், சேங்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்ட்டு. ஏன்னா கடன் தள்ளுபடி ஆச்சுன்னா சந்தோஷம் தானுங்க. அப்போ எந்த கடனை வாங்கி நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்க? இதே வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஒரு தேர்தலுக்கு முன்னாடி, போன தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார் தெரியுமா, எல்லாரும் போய் எல்லாம் நகை கடனை வச்சு கடன் வாங்குங்க, நம்ம ஆட்சி தான் வரப்போகுது, எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம். அப்போ இந்த மாதிரி கடனையும் ஒரு அரசாங்கம் தள்ளுபடி பண்ணணுமா? அப்போ இது நீங்கள் மக்களுடைய நலனுக்காக நீங்கள் போராடுறீங்களா, இல்லை உங்களுடைய வாக்கு வங்கிக்காக போராடுறீங்களா? எதற்காக நீங்கள் போராடுறீங்க? அப்போ விவசாயிகள் கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு 72 கிலோ வெயிட் இருக்கோம்னா, இன்றைக்கி விவசாயிகள் உடம்பை கொடுத்தது என்னமோ அம்மா தான், ஆனால் இந்த உடம்பை வளர்த்துனது விவசாயிகள் கொடுத்த உணவு தான். அந்த நன்றி கடன் எனக்கு என்றைக்குமே மாறாது, யாருக்குமே இல்லாமல் இருக்காது. ஆனால் அதற்காகவே வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு சிறு குறு விவசாயமும் ஒரு 100 ஏக்கராவுக்கு வந்து வெள்ளாமை பண்ணுற ஆளும் ஒரே தான் மேடம். இப்போ இன்றைக்கி பல அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய அஃபிடாவிட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் தான் போட்டிருப்பாங்க. பாவம், ரொம்ப ஏழைங்க, எவ்வளோ ரொம்ப ஏழைங்க பாவம். அவங்க இவங்களுக்கு என்னன்னா, இந்த விவசாய கூலிகளுக்கும் விவசாயிகளுக்குமே வித்தியாசம் பல பேர்த்துக்கு தெரியறதில்ல. விவசாயத்துக்கு கூலி வேலைக்கு போகிறாங்க பாருங்கள், அவங்கள கஷ்டப்படுறதெல்லாம் நம்மளே பார்த்து ரத்த கண்ணீர்லாம் வடிக்கிறோம். அவரும் ஒரு 100 ஏக்கரா 200 ஏக்கரா 50 ஏக்கரா 30 ஏக்கரா வச்சிருக்கிறவங்களும் ஒன்றா மேடம்? இன்றைக்கி ஒரு ஏக்கரா ஒரு ஊரில் என்ன விலை போகுது மேடம்? இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க. இப்போ எனக்கு இதில் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்றைக்கி வரைக்கும் விவசாயிகளுக்கு வந்து வருமான வரி கிடையாது, கரெக்டாக? இதே வந்து ஒரு கார்பரேஷனில் வேலை பார்க்குறவருக்கு விவசாய வருமான வரி இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த வரம்பை மீறினா வரி கட்டணும், கரெக்டாக இல்லையா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கார்பரேஷனில் வேலை பார்க்கக்கூடியவரை விட ஒரு 30-40 ஏக்கரா வச்சிருக்கக்கூடிய விவசாயி ஏழையா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ இவர் இந்த கார்பரேஷனில் வேலை பார்க்குறவர் அந்த வருமானத்துக்கு மீறி வருமானம் வரும்போது வரி கட்டணும், இல்லைனா இவரும் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் விவசாயிக்கு அப்போது இன்னைக்கு விவசாயிகள் தானே அதிக எண்ணிக்கை. இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் 100 கணக்கில் வச்சிருக்கீங்களா, என்ன வருமானமே இல்லையா அவங்களுக்கு? எப்படி எஸ்டேட் மேலே எஸ்டேட் பில்ட் ஆகிட்டே இருக்கு? அப்போது நீங்கள் அங்கே விவசாயிகளுக்கும் வருமான வரி வைங்க, ஏன்னா அவங்களும் வருமானம் வந்தால் தானே கட்ட போகிறாங்க. சார், நீங்கள் ஒரு தூய்மை பணியாளராக இருந்தே அவர் வந்து வாங்கக்கூடிய வருமானம், உதாரணத்துக்கு டாக்ஸபிள் இன்கம்னு வச்சுக்கோங்க, அது அந்த டாக்ஸபிள் இன்கம்க்கு டாக்ஸ் உண்டா இல்லையா? உண்டு. அப்போ இவருக்கு டாக்ஸ் போடும்போது அதிகமாக வந்து நீங்கள் விவசாயிங்கிற ஒரே பேர்லேயே இன்றைக்கி பல லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து பெரு விவசாயிகள் எல்லாம் வந்து அந்த வருமானம் வந்து வரி இல்லாமல் இருக்காங்களே, இது என்னன்னா அந்த விவசாயிகளுக்காக ஒரு நன்றி கடன். அப்போ இதெல்லாம் கொடுக்குறோம். இன்றைக்கி சிறு குறு விவசாயிகளுடைய லோன் தள்ளுபடி பண்ணணுமா, தள்ளுபடி பண்ணுங்க, ஆராய்ந்து தள்ளுபடி பண்ணுங்க. யாருக்கு எதை எப்போ பண்ணணுங்கிறது இருக்குதா, நமக்கு வருமானம் கஜானாவில் இருக்கா,
100 ஏக்கரா என்ன சார், 5000 ஏக்கரா வச்சிருக்கிறவருடைய கடனை கூட தள்ளுபடி பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடியது என்ன இருக்குதுங்கிறது தானே கரெக்ட். அப்போ அதையெல்லாம் பார்க்கணுமில்ல. இப்போ நம்ம ஒரு வீடு, ஒரு குடும்பத்தை நம்ம எப்படி மேடம் நடத்துகிறோம்? நமக்கு என்ன வருமானம் வருது, மொத்தமாக குடும்பத்தினுடைய வருமானம் என்ன, குடும்பத்தினுடைய செலவுகள் என்ன, நமக்கும் எல்லாமே செய்யணும்னு ஆசை. குழந்தைங்க கேட்குற ஒவ்வொன்றையும் செய்யணும். சொந்தக்காரங்க ஐயோ வீட்டுக்கு வரும்போது சொந்தக்காரங்க இது இல்லையா அது இல்லையான்னு வருத்தப்படுறாங்க. வரேங்க பூரா நல்லா சந்தோஷமாக தங்கிட்டு போகணும்னு யாருக்காவது எண்ணம் இல்லாமல் இருக்கா? ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுடைய வருமானத்தை பெருக்கணும். வருமானத்தை பெருக்காமல் நான் கேட்குறவங்களுடைய வசதி வாய்ப்பை பூரா ஏற்றி கொடுக்கணும்னா காசு எங்கேருந்து வரும்? கவர்மெண்ட்டுக்கு மட்டும் எங்கேருந்து காசு வரும்? கடைசியில் அங்கே கொடுக்கணும்னா எங்கேயோ ஒன்று இருந்து எடுக்கணும். கரெக்டாக இல்லையா மேடம்? யாரோ ஒருத்தர் மேலே வரியோ கிரியோ எதையோ ஒன்று போட்டு எடுக்கணும். அப்போது அம்மையார் பிரேமலதாவும் மற்ற கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்கன்னா, எனக்கு எதில் உடன்பாடு உண்டுன்னா, தாவேக்கா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு நீங்கள் கேட்கலாமே ஒழிய, நீங்கள் விவசாயிகள் எவ்வளோ பெரிய விவசாயிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் நீங்கள் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, கடைசியாக எடப்பாடி அவர்கள் ரீசெண்டாக ஒரு சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவாளரை நீக்கி அங்கே ஏற்பட்ட பிரச்சனை, அவங்க முழுவதுமாக இங்கே அலுவலகத்தை முற்றுகையிட்டு ராஜினாமாக்களை சமர்ப்பித்தது எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறதா நினைக்கிறீங்க அதிமுக? அவங்க அதிமுக யாருமே இது வரைக்கும் கட்சியை விட்டே போலின்றாங்களே மேடம். கட்சி பயங்கர திடகாத்திரமா இருக்குது. 100 பேர் ராஜினாமா கொடுத்தாங்கன்னா இல்ல அவங்க எல்லாம் கட்சியிலே இல்லன்னு சொல்றாரா? அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னே புரியல. கட்சியில இல்லாதவங்க தான் ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. கட்சியில இருக்கிற யாருமே ராஜினாமா பண்ணல. இல்லாதவங்க போறா ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துட்டு இந்த பதவியில் இருக்கிற ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. அப்போ அவங்க என்னன்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளே சரி, ஒன்று முதல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா முதல்ல பிரச்சனை இருக்குங்கிறத ஒத்துக்கணும். பிரச்சனை இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாதான் நமக்கு அது ஒரு தீர்வை நோக்கி போகலாங்கிற ஒரு சிந்தனையே வரும். அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையுமே இல்லை இது அதிமுகலேருந்து யாருமே வெளியே போகல அதிமுக அப்படியே தான் இருக்குது, ரொம்ப நாங்கள் அடுத்த தேர்தலே எதுன்னா ஓகே, அவங்க வெளிப்படையாக இன்றைக்கி சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம் எங்ககிட்ட அது அவங்களுடைய அந்த சூழ்நிலை நமக்கு புரியுது. ஆனால் இன்றைக்கி பல பேர் இந்த மாதிரி ஒரு கொத்து கொத்தா போய்கிட்டு இருக்காங்கும்போது கட்டாயமாக இது அவங்க சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஜனநாயக நாட்டில் கட்சிகள் அதிகமாக இருக்கும்போது ஒரு ஜனநாயக சக்திகள் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜனநாயக சக்தி அதிகமாக இருக்கும்போது ஜனநாயகத்துக்கு ஒரு வலிமை கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய உட்கட்சி ஜனநாயகத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி இல்லாத போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு அது இடைஞ்சலாக தான் மாறும். அப்போ இன்றைக்கி சி.வி. சண்முகம்னுடைய ஆதரவாளர்கள் பூராமே இப்போ ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம கேள்வி என்னன்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் ஒன்றும் ராஜினாமா பண்ணல, ஆதரவாளர்கள் ராஜினாமா பண்ணுறாங்க, அவர் ஏன் பண்ணலங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ இதெல்லாம் ஒரு ஒரு சிக்கல் இந்த இடத்துல உருவாகுது. அப்போ அதிமுக இந்த பிரச்சனைகளை ரொம்ப துரிதமாக அவங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தில் இருக்காங்க. இது பிரச்சனை இல்லை, ஏன்னா இது நீங்கள் மூடி மறைச்சாலும் பிரச்சனைகள் என்னங்கிறது ஊருக்கே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி பெரிய அளவுக்கு இருக்குது. இதை நீங்கள் இல்லை எங்கள் கட்சியிலேருந்து யாரும் போனவங்க பூரா சாதாரண ஆட்கள் தான் அப்படி இப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. இன்னும் அடுத்த ஆட்கள் உங்கள் கட்சியிலேருந்து இன்னொரு ஆள் வெளியே போகாத அளவுக்கு என்ன நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு அதை நீங்கள் முயற்சி பண்ணி போய்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் கொத்தா வெளியே போகிறாங்கன்னா அது கட்சிக்கு தான் சேதாரம். நீங்கள் அவரை வெறும் நிர்வாகியாக கூட பார்க்காதீங்க மேடம், வாக்காளனா பார்க்கலாம்ல. இன்றைக்கி நேற்று சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவாளர்கள் ஒரு உதாரணத்துக்கு வரும் ஒரு 100 பேர் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 வாக்கு அதிமுக குழுவக்கூடிய வாக்கு போச்சா? அப்போ அவங்கெல்லாம் அடுத்த தேர்தலில் வாக்கு போடாம விட்டுருவாங்களா? வேற யாருக்காவது போடுவாங்க. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் குறையிறது மட்டும் இல்லை, இது இன்னொருத்தருக்கு பலமாக மாறிட்டு இருக்குல்ல. அப்போ இது ரெண்டையும் அவங்க கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து துரிதமாக அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன். நன்றி சார். நன்றி மேடம்.